ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரலிங் டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க, ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டில் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், பீஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், ஹை வைப்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். King of Swords, Page of Cups, Ten of Swords, World, Nine of Swords, Fool, Eight of Pentacles, Page of Pentacles, Four of Pentacles, Two of Cups, Ten of Wands, Six of Wands. So bottom of the deck, Magician. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு. ஓகே ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர், மேபி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ லைஃப்பில் என்ன ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருக்கட்டும் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி லைஃப்பில் யாரையும் அது பாதிக்காத மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கலாக மைண்டு சொல்கிறது கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம் இந்த ஒரு பர்சன். ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லோட நின்றுட்டு. ஃபுல் கார்டு சொல்லும்போது ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இம்மெச்சூரிட்டி லெவலில் மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் நின்றுட்டு. காரணம் என்னென்னா, ஸோ இவருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், தான் நினைக்கிற மாதிரி எல்லா காரியங்களும் நடக்கணும், தன்னோட லைஃப் வந்து என்னோட ஒரு என்ன சொல்கிறது நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் வந்து அமையணும், நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் ஸ்மூத் கோயினாக போகணும், ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் நம்ம ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது, ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி லைஃப்பில் ஒவ்வொரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இவங்களோட சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறது யாரையும் மைண்ட் பண்ணாமல் தன்னோட சந்தோஷத்துக்காகவே வாழக்கூடிய ஒரு கேரக்டர். தன்னோட காரியம் இம்பார்ட்டன்ட். யார் எப்படி போனாலும் தனக்கு தன்னோட காரியம், யாரோட பேச்சு கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அது லாபமோ நஷ்டமோ வலியோ வேதனையோ. ஸோ அதனால் இப்போ இவங்க ஒரு சடனாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவுனால அதில் வந்து நஷ்டம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி, பட் அவங்களே அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரோட ஒப்பீனியனை கேட்டு முடிவெடுக்கிற கேரக்டர் இந்த ஒரு பர்சன் கிடையாது. ஏன்னா இவங்க லைஃப்பை இவங்களை பொறுத்த மட்டும் இவங்களோட லைஃப்பை டீல் பண்ணுறது இவங்க தான் நினச்சிட்ருக்காங்க. ஓகே, தன்னோட லைஃபோட ரோல் மாடலே அவங்க தான் நினச்சிட்ருக்காங்க. தன்னோட இதில் தான் அவங்க லைஃப் வந்து முடிவடைய போகுது. ஸோ அந்த மாதிரி பிளானிங்கான ஒரு பர்சன். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், யார் சொல்கிறதே கேட்கக்கூடாது, தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யார் எப்படி போனால் என்ன, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஒரு யாரை கண்டு பயப்படாத ஒரு என்ன சொல்கிறது லைஃப்பில் லாபமோ நஷ்டமோ நமக்கு பிடிக்கிறத பண்ணணும், சந்தோஷமாக போயிடணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே ஓகே, பட் இந்த ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு மேபி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்ட்ரு ஆகிட்டு
ഇല്ലെങ്കിൽ ഒരു ലൈറ്റാக ஒரு ஆஃபர் கொடுத்து உங்கள் லைஃப்பில் இவர் என்ட் ஆகிட்டு பட் வந்து இவர் ஒரு ஸ்டேபிளாக நின்றுருப்பாங்களா இல்லைங்க ஒரு ஸ்டெடியாக இவங்க உங்கள் லைஃப்பில் நின்றுருப்பாங்களா கேட்டால் கிடையவே கிடையாது. இவர் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் இந்த மாதிரி தான் இவங்க நின்றுருப்பாங்க இந்த ஒரு கண்டிஷனில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களோட எங்கே இருக்கலாம், இல்லைங்க அவரை விட நீங்கள் எங்கே இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே ஓகே ஸோ பட் பார்த்திங்கன்னா இவர் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு இது மேபி ஒரு அட்ராக்ஷன்லையோ ஒரு அஃபெக்ஷன்லையோ இவர் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு பட் அது வந்து ஒரு சீரியஸாக எடுத்துட்டும் இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி தரணும், ஒரு கமிட்மெண்ட் தரணும், அந்த ஒரு விஷயத்துக்கு உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு கிடையாது. ஒரு அட்ராக்ஷன் ஒரு அஃபெக்ஷன் அதனால லைட்டாக என்ட்ரு ஆகிட்டு பட் இந்த ஒரு கனெக்ஷனில் இந்த ஒரு பர்சன் வந்து எண்ட் ஆக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே ஒரு லவ் 2 லவ் கடந்து வந்திருக்க மாட்டோம். ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு 14-15 வயசுலேயே எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகும், குட்டி குட்டியாக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறது அதே மாதிரி இவங்க லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா சில லவ் இருக்கும், நமக்கு ஒரு பப்பி லவ் ஒரு நார்மல் லவ் இருக்கும், அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்களை அந்த மாதிரி ஒரு லவ்வை நினச்சிட்டு தான் இந்த ஒரு பர்சன் எண்ட் ஆகிட்டு பட் இந்த ஒரு கனெக்ஷனில் ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு பர்சனுக்கு அது ஃபீல் ஆகிருக்குது. இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு ஸோ அவங்களுக்குள்ள கனெக்ஷன் வந்து ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகிருக்கு. இது வரைக்கும் யார்கிட்ட இல்லாத ஒரு டீப்பான ஒரு ஃபீலிங், ஒரு இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்ட் ஆக்சுவலி இவங்க நான் என்ன சொன்னேன், யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க, தன்னுடைய இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தன்னுடைய இண்டிபெண்டில் யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், ரொம்பவே திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ இந்த ஒரு ஆக்சுவலி இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரானதுக்கு ஒரு மெயின் ரீசனாக ஒரு அட்ராக்ஷன் ஒரு அஃபெக்ஷனாக தான் என்ட்ரானது. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்காக என்ட்ரானது கிடையாது. ஏதோ பிடிச்சிருக்குது இந்த ஒரு பொண்ணு கூட இல்லைங்க இந்த பையனு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிற நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு போகிற நல்லாயிருக்கும், ஏதோ அட்ராக்ட் ஆகிற ஒரு கேரக்டர், சந்தோஷமாக இருக்காங்க, சரி ஓகே அப்படி லைட்டாக ஒரு கமிட்மெண்ட் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுப்போம், அப்படி தான் இவங்க என்ட்ரு ஆகிட்டு. பட் இந்த ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனோட இப்போ வேலைக்கு போகிற வேலையில் இருக்கிற டைமாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த பர்சன் தூங்குற டைமாக இருக்கட்டும், இல்லைங்க தனியாக இருக்கிற டைமாக இருக்கட்டும், உங்களோட தாட் அடிக்கடி உங்களோட தாட் கண்டினியூஸாக அந்த ஒரு பர்சனுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு பர்சனுக்கு அடிக்கடி கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும். இவங்களை மீறி சில விஷயங்கள் இவங்களுக்கு வந்து தோணி இருக்கும். அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ள என்னென்னா ஏன் நம்ம வந்து இந்த ஒரு பர்சன்கிட்ட ஏன் நம்ம வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறோம், அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம அடிக்ட் ஆகிடுமோ, அட்டாச்மெண்ட் ஆகிடுமோ. இவர் ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன், ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர்னு சொன்னேன். ஃப்யூச்சரை பற்றி நல்லா ஓவர் திங்க் பண்ணுவாங்க இந்த ஒரு பர்சன், எனி டைம் நல்லா ஓவர் திங்க் பண்ணுற கேரக்டராக இருக்கும். அப்போ இந்த பர்சன் திங்க் பண்ணி பார்த்துருப்பாங்க நம்மளே ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஸோ நம்ம லைஃப் எப்பவுமே ஒரு ஸ்மூத் கோயினாக இருக்கும் நம்ம நினைப்போம். பட் என்ன இந்த ஒரு பர்சன்கிட்ட ஏன் நான் வந்து எனக்கு ஏன் இந்த ஒரு பர்சனை பற்றின தாட் வந்துகிட்டே இருக்குது, ஏன் நான் எனக்கு எப்போவும் எனக்கு இவங்க கிட்ட பேசணும், இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தாட் வந்துகிட்டே இருக்குது, நான் அடிக்ட் ஆகிடுவேணும், நான் அட்டாச்மெண்ட் ஆகிடணும், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் நான் அடிக்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன்னா என்னோடய ஃப்ரீடம் போயிடுமோ, நம்மளை மேபி நம்ம லைஃப்பை நம்ம தானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம், மேபி இவங்க நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களோ. ஸோ அந்த ஒரு ஃபியர்னால இந்த ஒரு பர்சன் இந்த லைஃப்பை விட்டு ஒரு ட்ராமாட்டிக் எண்ட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு மெயின் ரீசன் இதுதான். என்னென்னா இவங்களுக்கு ஒரு ஃபியர், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் அடிக்ட் ஆகிடும், ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிடுவோம், அந்த ஒரு ஃபியர். ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் அது இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு ஹாப்பியாக அதனால் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் போய் அடிக்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆகி லாஸ்ட் நமக்கு அது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய ஒரு பெயினை நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு எப்போவுமே நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின் அனுபவிக்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் எப்பவுமே வரக்கூடாது. ஒரு அவேர்னஸாக இருக்கிற ஒரு கேரக்டர், ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்.
அப்போ இவருக்கு உங்கள் கூட பழகும்போது இவங்களுக்கு ஃபீல் ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கும், ரொம்ப இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிருக்கலாம். இவரோட கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், இவரோட கண்ட்ரோல் மீறின மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அதுக்கு பயந்து போயிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி எண்ட் ஆக்கிட்டு. இதுதான் மெயின் ரீசன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வந்து போய் ஒரு நிலையாக நிற்கிற ஒரு கேரக்டர் இவங்க இல்லை. ஓகே, இவங்களுக்கு தோணும் போது வருவாங்க, தோணும் போது போவாங்க, அந்த மாதிரி இவங்க நின்றுட்டு உண்டு. இவங்களுக்கு இது என்ன சொல்கிறது, இவங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், இந்த ஒரு போர்ஸ் எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ட் ஆகிட்டு தோணுது. ஓகே, அடிக்ட் ஆகிட்டு உண்டு. பட் அதை வந்து இவங்க காட்டிட்டு இல்லை. ஓகே, அவங்க காட்டிக்கிற அளவுக்கு இவங்க பிஹேவ் பண்ணிட்டோன்னு நான் சொல்லுவேன். அப்போ இவருக்கு என்னென்னா இவருக்கு என்னென்னா நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு என்ன தோணுது, மேபி இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பல தடவை ட்ரை பண்ணியிருக்கலாம், மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்சன் போயிருக்கலாம், பட் முடியாத சுச்சுவேஷனில் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு மேபி ஃபீல் ஆகிருக்கலாம், நமக்கு இந்த ஒரு பர்சனை நம்ம எதுக்கு மீட் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் எதுக்கு என்ட்றாங்க, நம்ம எல்லாருக்கிட்ட இருக்கிற மாதிரி இந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கவே முடியல, நம்மளே மீறி ஒரு அட்ராக்ஷன், நம்மளே மீறி ஒரு இன்டென்சிட்டி, நம்மளோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம ஒரு 2 days நம்ம வந்து வேண்டாம்னு நினைக்கிறோம், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம், அந்த ஒரு பர்சன் விட்டு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பட் நம்மளால் முடியல, மறுபடியும் நம்ம தானே போகிறோம், நம்ம ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி நம்ம போயிட்டே தானே இருக்கிறோம். ஸோ இப்படி இருந்தால் சரியாகாது, நம்ம ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறது தான் பெட்ரு. ஏன்னா நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் நம்ம போயிட்டோம், நம்மளோட கண்ட்ரோல் போச்சு, நான் அடிக்ட் ஆகி போயிடும், அட்டாச் பண்ணுறேன், நினைக்கிற மாதிரி ஒரு லைஃப்பில் ஜீவிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லாரும் இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நானும் பிரேக்கப் சுச்சுவேஷன் அழுதுட்டுருக்க வேண்டியது, ஃபீல் பண்ணிட்டுருக்க வேண்டியதான். என்னோடய லைஃப்பை வந்து டீல் பண்ணுறது என்னோடய லைஃப் என்னோட கையில் தான் இருக்குது. ஸோ நான் எதுலேயுமே மாட்டிக்கக்கூடாது. இவங்களுக்கு அது தெரியும். இவர் பல தடவை மூவ் ஆன் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு உண்டு. 2 days இருப்பாங்க, 3 days இருப்பாங்க, மறுபடியும் வந்துடுவாங்க. அப்போ இந்த வாட்டி இவர் அது லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி நம்ம இருக்கிறது சரியில்லை, நம்ம தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டனாலும் பரவாயில்ல, இதை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டு இதுலேருந்து நம்ம வெளியே வரணும், இதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும். ஒரு போருக்கு வீரர் வந்து புறப்படுற மாதிரி இவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுத்துட்டு, ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டு, இதில் கண்டிப்பாக நம்ம வெளியே வந்தே ஆகணும். இவருக்கு அது உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகிட்டு இது முடியாதுன்னு. பட் இருந்தாலும் இவர் ஸ்ட்ராங்காக வந்தே ஆகணும், தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். மேபி நீங்களும் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இந்த ஒரு பர்சன் சைலண்ட் ஒன்றும் இல்லை, 2 பேருக்கு சைலண்ட். இல்லைக்கு நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், பட் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், அதுக்கு மெயின் ரீசன் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பர்சனுக்கு ஃபியர், நான் தோற்று போயிடுவனும், நானுங்கிறது ஒரு பவர் ஆகும், என்னோட பவரில் நிற்கணும், நான் இன்னொரு பர்சன்கிட்ட போய் தோற்று போகக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது. எப்போவுமே நான் என்னோட பவரில் நிற்கணும், இன்னொருத்தவங்களுக்கு அடிபணிச்சு நிற்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் காலோ மெசேஜும் பண்ணால் எதுவுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு மெயின் ரீசன் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அது இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் எல்லா விதத்துலேயும் வந்து அபண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஓகேயான ஒரு பர்சனாக இருக்கலாம். பயங்கர ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு பர்சன், பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். பட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இம்மெச்சூரிட்டி லெவலில் பிஹேவ் பண்ணிப்பாங்க. பட் பயங்கர மெச்சூரிட்டின்னு சொல்லும்போது லைஃப்பில் இவருக்கு எல்லா விதத்துலேயும் வந்து இவருக்கு பணம், சொத்து, காசு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, எப்பவுமே வந்து இவர் வந்து எப்படின்னா எப்பவுமே மேபி அது இல்லைன்னா கூட பணக்காரனா வாழணும் அந்த எண்ணம் உள்ள ஒரு பர்சன். எப்பவுமே வந்து ஒரு கோல் செட் பண்ணி நம்ம வந்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சொத்து வாங்கணும், நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் நம்ம நிற்கணும், எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்கணும், இந்த மாதிரி பயங்கர ஒரு கோல் ஓரியன்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு இவர் ஆக்சுவலி உங்களுக்கு அது பல டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். என்ன ஃபீல் ஆகிருக்கலாம், ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி இல்லையே, ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன்கிட்ட எவ்வளோ ஸ்நேகமாக இருந்தாங்க, எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்தை மாதிரி இருந்தாங்களே, இப்போ இந்த ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த ஒரு பர்சன் ரூடான ஒரு முகத்துக்கு ஆடிட்டு உண்டு.
ஓகே. நீங்கள் என்ன பேசலாம் கட் அண்ட் ரைட்டில் பதில் கரண்ட் சுச்சுவேஷனில் சொல்கிறாங்களா இருக்கும். அதுக்கு ஒரு மேபி ஒரு இந்த ஒரு போஸ்டருக்கு மேபி இவருக்கு எல்லா விதத்துலையும் எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லா விதத்தில் எல்லாமே இருக்குது. இவருக்கு யார்கிட்டையும் தோற்று போகிறதுக்கு யாருக்கே காலில் விழுந்து வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது. இவருக்கு எல்லாம் இருக்குது. ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எல்லாமே இவருக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு பவராக கூட இருக்கலாம். பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு போஸ்டர் ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போயிட்டுருக்கலாம். இந்த ஒரு போஸ்டர் உங்களை பற்றியான உங்கள் நேம் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம். இல்லைங்க 24/7 உங்களோட தாட் இந்த போஸ்டருக்கு வந்துகிட்டே இருக்கலாம். இவருக்கு அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே ஃபீல் ஆகிட்டு உண்டு. சம்திங் ராங் ஸ்பெஷல் இந்த ஒரு போஸ்டர் என் லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னை மீறி ஏதோ ஒன்று என்னை மீறி ஹார்ட்டுக்குள்ளே நூந்து என்னை தாக்குற மாதிரி மைண்டுக்குள்ளே நூந்து என்னை தாக்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இருந்தாலும் இவர் அதை வந்து ஒரு ஒரு சரி ஓகே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் கொண்டு போகணும் அந்த ஒரு முடிவை எடுத்துகிட்டு இல்லை. ஒரு ஃபுல்லோட எனர்ஜியில் இவர் நின்றுட்டு உண்டு. ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகியும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம ஒரு வேல்யூ கொடுக்காம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நின்றுட்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து என்னென்னா யார் எப்படி போனால் என்ன நான் பாதிக்கப்படக்கூடாது. என்னால் 1000 பேர் பாதிக்கப்படலாம். பட் எப்போவுமே என்ன நான் பாதிக்கப்படக்கூடாது. நான் யார்கிட்டையும் மாட்டவும் கூடாது. என்னோட ஹார்ட் வலிக்கக்கூடாது. பட் கூட நிற்கிறவங்க ஹார்ட் வலித்து அவங்க வந்து அழுதாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல. பட் எனக்கு அது காயப்படக்கூடாது. எப்போவுமே என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அது என்ன பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இம்மெச்சூரிட்டி லெவல் நின்றுட்டு உண்டு. ஓகே, அப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க தான் பிரேக்கப் ஆகிட்டு உண்டுன்னு சொன்னேன். தென் கரண்ட் சுச்சுவேஷன் சைனர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னேன். கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் ஹாப்பியாக ஓகே இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, இவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்குன்னு கேட்டால் நான் கிடையாது. மேபி வெளியே இவங்க என்ன மாதிரி வேணாலும் சீன் காட்டிக்கலாம். பட் ரியலாக உண்மையாக நம்ம சொல்ல போயாச்சுன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனல் லைஃப் ஒரு இலூஷன். ஓகே, ஸோ நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறவங்க லைஃப்பில் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும். கரெக்டாக. ஸோ நம்ம வேண்டாம் நீ இல்லைங்க என்னால் ஜீவிக்க முடியும்னு சொல்கிறவங்க லைஃப்பில் வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். கரெக்டாக மூவ் ஆன் பண்ணி காட்டணும். பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு இலூஷனாக மாற்றிட்டு தவிக்கிறாங்க. ஒரு இலூஷன்ஸ் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஓவராக போர்டன் ஃபீல் ஆகுது. இது என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இவர் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் பண்ணிட்டு போன பிறகு இவருக்கு உங்களோட ஆக்சுவலாக என்ன சொன்னேன், இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 24/7 உங்களோட தாட் உண்டு. ஓகே, இல்லாமல் ஒன்றும் கிடையாது. 24/7 உங்கள் தாட் உண்டு. உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ் இருக்குது. இந்த ஒரு ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் மேபி நான் சொன்னேன் இல்லை இவங்க ஆக்சுவலாக அது இவங்களுக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஏதோ நம்மளே மீறி இது நம்மளை அடிக்ட் ஆகிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் இல்லை இதில் நம்ம வெளியே வந்தே காட்டணும், இதில் வந்து ஜெயிச்சே காட்டணும் ஒரு பிடிவாதத்தில் போயிருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு இறங்கி. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ஒரு போர்ஷன் கொடுத்துட்டு இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போர்ஷனுக்கு என்ன சொல்கிறது, மேபி இது ஒரு போஸ்ட் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு செப்பரேஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். என்ன ஒரு ரீசனும் சொல்லாமல் அவங்களை பிளாக் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு போஸ்டருக்கு நைட்டு நிம்மதியாக தூக்கம்ல, சேடு, டிப்ரெஷன், இலூஷன், மைண்டு ஓகே இல்லை. நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்துட்டு ஃபுல் நெகட்டிவான கார்டாக வந்திருக்கு. ஒரு நிம்மதியாக உறக்கம்ல, ஓகே நிம்மதியாக வந்து நிம்மதியாக மைண்ட் எனி டைம் இந்த ஒரு போஸ்டோட மைண்ட் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன சொன்னேன், உங்களோட தாட் இந்த போஸ்ட்டு 24/7 வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன். அப்போ உங்களோட தாட் வரைக்கும் ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்டனுக்கு நம்ம இந்த ஒரு போஸ்டர்கிட்ட இருந்து பிஹேவ் பண்ண விஷயம் ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு போர்சன் நல்ல ஒரு போர்சன், நமக்கு இந்த ஒரு போஸ்டர் என்னை பற்றி A to Z மனசிலாக்குன ஒரு போர்சன். அதேமாதிரி எனக்கு அவங்களுக்கும் என்ன 2 of Cups ஆகும். 2 பேரும் சேம் எனர்ஜி ஆகும். மேபி ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக இருக்கலாம், ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஷோல்மேட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய போர்சன் எந்த விதத்தில் இருக்கணும், எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு போர்சன் இருந்திருப்பாங்க சேம் சுச்சுவேஷன். அந்த ஒரு போர்சனுக்கு அது நமக்கு வரக்கூடிய பாட்டன் எப்படிலாம் இருக்கணும் அதெல்லாம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே,
அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்களை பற்றின தாட் வரைக்கும் ஒரு டைமில் வந்து ஒரு பர்சன் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நமக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட நம்ம வந்து பிஹேவ் பண்ண விஷயங்கள் வந்து ஒரு ஜஸ்டிஸான விஷயங்கள் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க, நம்மக்கிட்ட எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்தாங்க. பட் நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக இருந்துட்டோம். நமக்கு நம்மளோட சந்தோஷம் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரேக்கப் பண்ணி போனால அந்த ஒரு பர்சனுக்கு அது ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கோம். நம்ம கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணவே இல்லையே, அது உங்களோட பற்றின தாட் வரைக்கும் ஒரு டைம் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஃபீல் ஆகுது. நம்ம பண்ணுற விஷயங்கள் ஒரு ஜஸ்டிஸான விஷயங்களே கிடையாது. நம்ம ஏன் இந்த மாதிரி இருந்திருக்கோம், நம்ம இந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாமோ, இல்லைங்க நம்ம வேறு மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னொரு பர்சனுக்கு ஹர்ட் ஆகாத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம செப்பரேஷன் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கலாமோ. நம்ம சுத்தமாக யார் எப்படி போனால் என்ன, யாரையுமே யோசிக்காமல், இல்லை அது என்ன சொல்லியிருக்காங்க, என்னை ஆத்மாவுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், என்னோட சோலுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், எல்லா விதத்துலையும் ஒரு ட்ரூவான ஒரு பர்சன், லாயலான ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சனை நம்ம இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணி ஒரு பர்சனை ஹர்ட் ஆக்காத அளவுக்கு நம்ம வந்து வேறு ஏதாவது சொல்லி நம்ம செப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரூடாக பிஹேவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஃபீல் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சனுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகிறப்ப இவருக்கு ஓவர் திங்கிங், இவரோட மைண்டில் வரக்கூடிய திங்கிங்கை ஸ்டாப் பண்ணவே முடியல. இவருக்கு எனி டைம் ஆக்சுவலி உங்களோட தாட் வந்துகிட்டே இருக்குது. உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட் எல்லாமே அவரோட போஸ்டருக்கு ஞாபகம் வருது. அப்போ உங்களோட ஞாபகம் வரும்போது இவருக்கு மைண்டு ஓகே இல்லை, மைண்டு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்குது. நான் பண்ணுறது சரியா தப்பா, நான் ஏன் இப்படி பண்ணினேன், இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாமே, இதையோ நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு மைண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, மைண்டில் பீஸ் இல்லைங்க, நம்ம வாழ்ந்தே வேஸ்ட்டு. நமக்கு மைண்டில் பீஸ் இல்லைங்க, நம்ம வந்து யாரு கூட போய் சந்தோஷமாக இருக்கவும் முடியாது. நம்ம மைண்டில் பீஸ் இருந்து நம்ம கடலில் கூட போய் சந்தோஷமாக இருக்கலாம். அதே நம்ம மைண்டில் பீஸ் இல்லைங்க நம்மளை வந்து ஹெலிகாப்டரில் கூட விட்டால் கூட நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் போயிட்டு இருக்குது. மைண்டு சுத்தமாக ஓகே இல்லை. ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் அது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ஈக்குவல் கிவ் டேக் கொடுத்துருக்கலாம், ஒரு வேல்யூ கொடுத்துருக்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் மூவ் ஆன் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம், நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியலையே. நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் அதை நினைக்கும் போது இவருக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணாலும் பட் இன்னொரு பர்சன் ஷோராக உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் இல்லைங்க இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, நீங்கள் இருக்கும்போது இந்த ஒரு பர்சன் லைஃப் கம்ப்ளீட் ஆகிட்டு மேபி 2 பேர் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம். என்னதான் 2 பேர் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருந்து 2 பேர் சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். பட் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சனுக்கு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை, தூக்கம் இல்லை, ஓவர் திங்கிங், ஒரு உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அம்பூன்னு விட்டு போகணுன்னு நினைக்கும்போது அவருக்கு போர்டுன்னு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் என்ன தான் ரூடாக பிஹேவ் பண்ணாலும் ஷோராக இவர் லாஸ்ட் எண்டிங்கில் இவர் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்களே, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போது யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இந்த சுச்சுவேஷன் ஒன்று மாறணும், இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும்னா அந்த மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். எனக்கு என்ன தோணுது, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தோணுது. இவரோட லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, சுத்தமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அங்கே போய் ஓவர் திங்கிங், ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. எதையோ நினைக்கிறது, எதுக்கோ ஃபீல் பண்ணுறது. என்னோட மைண்டில் உங்களோட தாட்டை ஸ்டாப் பண்ணவே முடியல. 24/7 இந்த ஒரு பர்சன் உங்களோட தாட்லேயே ஜீவிச்சிட்ருக்காங்க. அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு நினைக்கும் போது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். இந்த ஒரு பர்சன் நேம் பார்ப்பீங்க, இந்த ஒரு பர்சனுக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் கண்ணில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரீமில் வந்திருப்பா. அதுக்கு காரணம் என்னென்னா 24/7 இந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் மெயின் ரீசன். ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு வந்து மைண்ட் ஓகே இல்லை. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணால் கொள்ளான்னு தோணுது. ஏன்னா இவருக்கு வந்து என்னென்னா நம்ம என்ன சொல்கிறது, இவர் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் இவரோட லைஃப்பை டீல் பண்ணுறது இவரையும் நினச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி உண்மையான ஒரு விஷயம், நம்ம லைஃப்பை டீல் பண்ணி நம்ம கிடையாது, யூனிவர்ஸ் ஆகும். எப்போவுமே நம்ம லைஃப்பில் நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஜீவிக்கணும். ஏன்னா நமக்கு ஃப்யூச்சரை பற்றி நம்ம நினைக்கிறதுக்கு நம்மளே கடவுளாம்.
நம்ம கடவுள் கிடையாது இல்லை. ஆக்சுவலி கொரோனா வரும் நம்ம நினச்சி பார்த்தோமா? கொரோனாவில் எத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு நினச்சி பார்த்தோமா? ஸோ கொரோனாவில் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க. எல்லாருக்கும் எவ்வளோ ட்ரீம் இருக்கும், எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும், மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, புதுசாக குழந்தை குட்டி பெற்றிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் எங்கே போச்சுது? ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் மனசுக்குள்ள என்னென்னா அவரோட லைஃப்பை டீல் பண்ணுறது இந்த ஒரு பர்சன் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம லைஃப்பை டீல் பண்ணது யூனிவர்ஸ் ஆகும். நம்ம எப்பவுமே ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தான் ஜீவிக்கணும். ஃப்யூச்சர் பற்றி நம்ம ஃப்யூச்சர் பற்றி உங்களுக்கு கனவு காணுங்க. நீங்கள் கெரியர் பற்றி நீங்கள் கனவு காணுங்க. உங்களோட என்ன சொல்கிறது, ஒரு காசு சேர்க்கறத பற்றி கனவு காணுங்க, சொத்து வாங்குறத பற்றி கனவு காணுங்க. பட் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வரக்கூடாது, எனக்கு எப்போவுமே நான் ஒத்த கட்டியாக இருக்கணும், இல்லைங்க நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப்பில் நினைக்கணும், அப்படிலாம் நினைக்காது. நம்ம லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் என்ட்ராகணும், யூனிவர்ஸ் ஒரு பிளான் போட்டு கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஓகே, நமக்கு இது ஒரு கோர்ஸ் நம்ம லைஃப்பில் என்ட்ராகணும், சில லெசன்ஸ் நம்ம கற்றுக்கணும், இல்லைங்க நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். அது யூனிவர்ஸோட பிளான் ஆகும். நம்ம லைஃப்பில் அது சிலவங்க நம்ம பார்த்தீங்கன்னா சிலவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, பட் மேரேஜும் ஆகிருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு தேடி ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஸ்மூத் கோயினாக போயிட்டுருப்பாங்க. நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸும் நமக்கு லைஃப்பில் என்ட்ராகணும்னா ஏதோ இருக்கும், இல்லாமல் நம்ம லைஃப்பில் என்ட்ராக மாட்டாங்க. பட் இவரோட நினைப்போட நம்ம லைஃப்பை டீல் பண்ணுறது நம்ம அப்படி கிடையாது. நம்ம லைஃப்பை டீல் பண்ணுறது யூனிவர்ஸ் ஆகும். ஓகே, கரெக்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போன பிறகு, உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போன பிறகு இவருக்கு டோட்டலாக இவருக்கு லைஃப் கொலாப்ஸ் ஆகிட்டு உண்டு. ஒன்றும் ஓகே அல்ல, நீ உறக்கம் இல்லை, ஓவர் திங்கிங், போர்டு தான் ஃபீல் ஆகுது, இலூஷனில் மாட்டிட்டு தவிக்கிறாங்க கரெக்ட் சுச்சுவேஷனில். இவருக்கு தெரியுது எனக்கு லைஃப் டோட்டலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறோம், இந்த ஒரு செப்பரேஷனை கொண்டு போய் எனக்கு ஒன்றும் ஓகே இல்லை, எனக்கு மொத்தத்தில் நானாக இல்லை, நான் என்னதோ நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு போனேன். பட் இங்கே நடக்கிறது ஏதோ இருக்குது, நான் என்னையே இழந்துருவேன் போல் இருக்குது. ஓகே, பட் வெளியே காட்டிக்கலையாக இருக்கும். பட் உண்மையான விஷயம் இதுதான் உண்மையான விஷயம். ஓகே, ஸோ அதனால் இவருக்கு இந்த இலூஷன்லேருந்து நான் வெளியே வரணும், கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், இந்த ஒரு போஸ்ட்டு கேட்டது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக என் லைஃப்பில் கொண்டு போகணும் அவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால மேபி இந்த ஒரு போஸ்ட்டில் கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 20 டேஸில் வரலாம், இல்லைங்க 20 ஹவர்ஸ்க்குள்ளே கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு போஸ்ட் கம்யூனிகேஷன் வரும். காலோ மெசேஜோ ஏதாவது ரிசீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணாலும் இந்த ஒரு போஸ்ட் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேபி இவங்க கரண்ட் சுச்சுவேஷன் இவங்களோட மைண்டு ஓகே இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கர இலூஷில் இருக்காங்க. ஸோ அதனால மேபி ரூடாக பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த காரணத்துக்கு கூட நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. இப்போ அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் ராங், ஆளோட கையில் இல்லை, ஆள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடக்கவும் இல்லை. அதனால சேசிங் பண்ணாதுங்க, இவங்க வருவாங்க. ஓகே 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தவிர்த்து நமக்கு 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 important, 5 important, 6 important. Okay, then 8 important, 9 important, 21 important, 14 important, 20 important. Okay, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக தேங்க்யூ யூனிவர்ஸ்னு மெசேஜ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.